கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் வச்சு மசாலா கறி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கருப்பு சுண்டல் அண்ட் வெள்ளை சுண்டல ஓவர் நைட் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம். சோ இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பிரஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி இருக்கும். ஆன் பண்ணி ஒரு சாஸ் பேன் வச்சுக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊத்திக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்து 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 6 பூண்டு பல்ல நான் சேர்த்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சோ இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலையும் நம்ம வந்து வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். வந்து சிம்லயே வச்சுக்கோங்க. நம்ம ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கடலை வேக வைக்கும் போது பாத்தீங்கன்னா உப்பு சேர்த்திருக்கோம். அதனால உப்பு சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. வேக வச்ச கொண்டக்கல்லையே தண்ணி மட்டும் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். வந்து குவாண்டிட்டி வந்து ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்தாதாங்க நல்லா இருக்கும். நீங்க அதிகமான குவாண்டிட்டி செய்றீங்கன்னு சொன்னா ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கோங்க. நம்ம சேர்க்கிற மசாலாவும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு 2 கைப்பிடி வந்து சுண்டல் எடுத்திருக்கேன், 2 கைப்பிடி கருப்பு சுண்டல் எடுத்திருக்கேன். வந்து ஓவர் நைட் ஊற வச்சிடணும். அப்படி இல்லனா அதெல்லாம் ஊற வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா முழுமையா வெந்து வரும். தாளிப்புல சேர்க்கும் போது கரிஞ்சிடாம பாத்துக்கோங்க. ஸ்டவ் ரொம்ப சிம்ல 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி இருக்கும்போது ரொம்ப அழகா ரெடி ஆயிடும். டிஷ் வந்து செம்ம டேஸ்டி மட்டும் இல்லங்க, ரொம்ப ஹெல்தி கூட. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.